இந்த மாநாட்டோட குறிக்கோளே பார்த்தீங்கன்னா லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி அமையணுன்றது தான் குறிக்கோள். அதே மாதிரி கேப்டனுடைய வழிதான் இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை. அதான் ஒரு தாய்க்கு தான் தெரியும் பிள்ளையை பற்றி. என்ன கண்டிப்பாக இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எந்த கட்சியுடன் கூட்டணி இணைந்தால் மக்களுக்கும் இந்த கட்சிக்கும் நல்லது நடக்குமோ அந்த கட்சியோட தான் கண்டிப்பா கூட்டணி வைப்போம். நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சர்ச்சு, இந்த பக்கம் கோயில், அந்த பக்கம் மசூதி. என்ன இங்க வந்து மனிதர்கள் மதங்கள் தான் வேறே தவிர, மொழிகள் தான் வேறே தவிர, இங்க எல்லாரும் மனிதர்கள் தான். கேப்டனோட இயக்கத்தில் பயணிப்பவர்கள் எல்லோரும் மனிதநேய பண்பாளர்கள் தான். இந்த மாநாடு வந்து எதுக்காக பண்றாங்கன்னா, ஏற்கனவே தலைவர் கேப்டன் அவர்கள் உடல்நிலை நன்றாக இருந்தார். 2011 சட்டமன்ற தேர்தல் அப்போ சேம் இதே ஜனவரி 9ஆம் தேதி சேலத்தில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு என்ற ஒரு மாநாடு அறிவித்தார். அந்த மாநாட்டின் மூலமாக ஒரு மாபெரும் வெற்றியை கண்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதே போல அவர் இல்லாத இந்த காலகட்டத்திலும் அவருடைய அந்த தொண்டர் வழியில் மீண்டும் ஒரு நல்ல ஆட்சி இந்த தமிழகத்தில் அமைய வேண்டும் என்பதற்காக அந்நியார் தலைமையில மக்கள் உரிமை மீட்பு மாநாடு என்ற பேர் 2.0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நிச்சயமா வெற்றி பெறுவோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுல இந்த மாநாடு முக்கியமான குறிக்கோள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாநாட்டோட குறிக்கோளே பாத்தீங்கன்னா லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி அமையணுன்றது தான் குறிக்கோள். அதே மாதிரி கேப்டனுடைய வழிதான் இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இது போன்ற அத்தியாவசிய தேவைகள் அத்தனையும் மனிதர்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்று வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. ஏதோ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினால் முடிந்த வரைக்கும் அந்த கேப்டன் ஆலயத்தில் தினமும் வறுமையை ஒழிப்போம் என்று குறைந்தபட்சம் 5000 பேர்ல இருந்து 10,000 பேர் வரைக்கும் வறுமையை ஒழிச்சிட்டு இருக்கோம். இதுவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் யாரும் பசியோடவும் பட்டினியோடவும் இருக்க வீடு இல்லாமலோ உடுத்த உடை இல்லாமலோ நிச்சயம் வாழ மாட்டாங்க அப்படிங்கிற அந்த லட்சிய கொள்கைக்காக ஒவ்வொரு இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் மாநாட்டில் வந்து கேப்டன் இல்லாம மாநாடு நடந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. கேப்டன் இல்லாத நீங்க எப்படி எதிர்ப்பு நினைக்கிறீங்க? கேப்டன் இல்லாததுன்றது மிகப்பெரிய வருத்தமான விஷயம் தான். ஆனால் இங்க இந்த மாநாட்டுக்கு வந்திருக்க அத்தனை பேருமே கேப்டன்கள் தான். எங்க தலைவர் ஒரு படத்தை சிவமல்லி படத்தை சொல்லியிருப்பாரு, விதைத்தவன் உறங்கலாம் ஆனால் விதைகள் உறங்குவதில்லை என்பது போலதான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அவருடைய லட்சியத்தை வெல்லும் வரை, எங்கள் உடம்பில் உயிர் உள்ள வரை, ரத்தம் உள்ள வரை கண்டிப்பாக இந்த இயக்கத்துக்காக தான் நாங்க போராடுவோம். இந்த இயக்கம் வெற்றி பெறணும். எங்க தலைவர் கண்ட அந்த கனவை இந்த நிச்சயமா நிறைவேற்றணும். எங்க அந்நியார் நிறைவேற்றுவாங்க. ஏன்னா அவர் கூடவே வாழ்ந்தவருங்க எங்க அந்நியார். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. கேப்டன் ஆட்சியை கொண்டு வரணும்னா கேப்டனோட வாழ்ந்த அந்த தங்க தாரகையான எங்கள் அந்நியாரால தான் முடியும். நிச்சயமா கண்டிப்பா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு நாள் ஆட்சிக்கு வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களோட லட்சியம் வீண் போகாது. எங்களுடைய எந்த ஒரு செயல்களுமே மக்களுக்காக மட்டும்தான் இருக்கும், எங்களுக்காக கிடையாது. இன்றைக்கு இருக்கிற அரசியல் காலகட்டத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து 2026 எப்படி கூட்டணி அமைக்கும்? நீங்க மாத்தி அமைச்சா எப்படி என்ன நல்லது நடக்கும் மக்களுக்கு? அதான் ஒரு தாய்க்கு தான் தெரியும் பிள்ளையை பத்தி. என்ன கண்டிப்பாக இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எந்த கட்சியுடன் கூட்டணி இணைந்தால் மக்களுக்கும் இந்த கட்சிக்கும் நல்லது நடக்குமோ அந்த கட்சியோட தான் கண்டிப்பா கூட்டணி வைப்போம். எங்கள் அந்நியாரை பொறுத்த வரைக்கும் சீட்டுக்காக தான் மல்லு கட்டி போராடி அதிக சீட்டுகள் வாங்க வேண்டும் என்றுதான் போராடுவதை தவிர மற்றபடி எங்க அந்நியார் வந்து சத்தியமா சொல்றோம், தலைவரில் பாதிதான். அர்த்தநாரீஸ்வரரை சாமியா பார்த்திருக்கோம். அதுக்கடுத்த ஒரு அர்த்தநாரீஸ்வரரா எங்கள் கேப்டனும் எங்கள் அந்நியாரும் உள்ளார்கள். இந்த மாநாட்டில் வந்து என்னென்ன சிறப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க? இப்போ பொதுமக்கள் வராங்க, லேடிஸ் வராங்க, குழந்தைகள் வராங்க. நீங்க என்ன மாற்றத்தை வந்து அதிகமாக கொண்டு வந்திருக்கீங்க இந்த மாநாட்டில்? இந்த மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனையோ மாநாடுகள் வந்து தமிழகத்தில் நடந்திருக்குது. ஆனால் இந்த மாநாடு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. இந்த மாநாடோட கான்செப்டை வந்து முதல்ல எடுத்துக்கணும். இது வந்து தமிழகம். இங்க வந்து எம்மதம் சம்மதம் தான். முதல்ல அந்த மாநாட்டுடைய முன்னாடியே நீங்க பார்க்கலாம், எல்லா மதமும் சம்மதம் சொல்லி ஏற்றுக்கொள்ளும் மனிதன் கேப்டன். அவருடைய லட்சியத்துல இருந்தும் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் இருந்தும் தேசிய முற்போக்கு திராவிட இம்மியளவும் நகராது. அவர் இருந்தால் எப்படி ஏற்பாடு செய்திருப்பாரோ அதை விட இன்னும் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் அந்நியார் அவர்கள். நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சர்ச்சு, இந்த பக்கம் கோயில், அந்த பக்கம் மசூதி. என்ன இங்க வந்து மனிதர்கள் மதங்கள் தான் வேறே தவிர, மொழிகள் தான் வேறே தவிர, இங்க எல்லாரும் மனிதர்கள் தான். கேப்டனோட இயக்கத்தில் பயணிப்பவர்கள் எல்லோரும் மனிதநேய பண்பாளர்கள் தான். சொல்லணும்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல 21 வருஷமா பயணம் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருமே உண்மையிலே ஒரு நேர்மையான நல்ல மனிதநேயம் உள்ள பண்பாளர்கள். இந்த தமிழகத்தை ஆள தகுதி உள்ள மனிதர்கள். இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த மாநாட்டின் மூலமா நான் மக்கள் கிட்ட சொல்ற இந்த வேண்டுகோள் இதுதான். கேப்டன் விரும்பி ஆட்சி, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சி, உண்ண உணவு, உடுத்த உடை, இன்னும் எத்தனையோ சொல்லிட்டு போலாம். பெண்களுக்கு எல்லாம் வந்து குழந்தையா இருக்கும்போது 18 வயசு ஆகும்போது 2 லட்சம் வர்ற மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ணாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஊடக தர்மம் இல்லாமல் நடந்துக்கிற ஊடகத்தை அந்த அன்றைய ஊடகவியலாளர்களுக்கு எங்க தலைவர் வந்து பாலிசி போட்டு கொடுத்து ஒரு பத்திரிகைக்காரருக்கு 2 லட்சம் ரூபாய் அவங்க பேர்ல வந்து இது பிரீமியம் பண்ணி கொடுத்த தலைவர். ஆனா அவரை வந்து இந்த பத்திரிகைக்காரங்க வந்து அற்ப பணத்துக்காகவும் அற்ப சுகத்துக்காக இந்த மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சு கட்சியை வந்து சிலர், என்ன நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சிலர் வந்து தேசத்துக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் போராடுறாங்க. ஆனா ஒரு சிலர் அப்படி பண்றாங்க. ப்ளீஸ் பீப்புள்ஸ், யூடியூபர்ஸ்க்கு சொல்றேன், சில சேனல்ஸ்க்கு சொல்றோம், கேப்டனுடைய அந்த மனித நேயத்தை இந்த தொண்டர்கள் என்னைக்கும் மறக்க மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறான ஒரு விஷயங்களை எல்லாம் நீங்க கண்டென்ட் பண்ணாதீங்க. என்ன, நீங்களும் உண்மையிலே சொல்றேன், கேப்டனுக்கு கட்சி ஆட்சிக்கு வரணுன்ற மாதிரி இந்த பத்திரிகை பீப்புள்ஸ் ஹெல்ப் பண்ணுன்றது என்னுடைய நன்றி.